ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பாட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி குத்து பசலை அல்லது சிலோன் பசலை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கீரையை வச்சு சாம்பார் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள்: வெங்காயம், தக்காளி தேவையான அளவு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. துவரம்பருப்பு 1 கப் எடுத்து வச்சுக்கோங்க. புளி கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. பூண்டு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவு. அடுத்ததாக நம்ம வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிற கீரையை பொடியாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்ச துவரம்பருப்பை குக்கரில் ஒரு 3 விசில் வச்சு அதை எடுத்து வச்சுக்கோங்க. வாணலில் தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு கடுகு, 1 ஸ்பூன் அளவு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. சீரகம் பொரிஞ்சதும் எடுத்து வச்சுருக்கிற பூண்டை தட்டி இதோட சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் வதங்கினதும் நாம் நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயம் இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தக்காளியை இதோட சேர்த்துக்கோங்க. கூடவே வாசனைக்கு கருவேப்பிலையும் சேர்த்து நாம் நல்லா வதக்கிக்கலாம். இந்த சிலோன் பசலை அல்லது குத்து பசலை இதை கிராமப்புறங்களில் ராசாத்தி கீரை அப்படின்னும் சொல்லுவாங்க. இது கூட 1 சிட்டிகை அளவு பெருங்காயத்தூள் சேர்த்து இதை வதக்கிக்கோங்க. இந்த சிலோன் பசலையுடைய நன்மைகள் நம்ம ஏற்கனவே வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோங்க. இதில் பலவிதமான நன்மைகள் அடங்கி இருக்குது. வெங்காயம் தக்காளி வதங்கினதும் இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டு கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் அளவு இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இதை மூடி வச்சுருங்க. துவரம்பருப்பை மத்து அல்லது கரண்டி வச்சு இதை நல்லா மசிச்சுக்கோங்க. இது கூட நாம் எடுத்து வச்சுருக்கிற புளியை கரைச்சி இதோட சேர்த்துக்கோங்க. துவரம்பருப்பு புளி கரைசல் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நல்லா கொதி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து வச்சுருக்கிற துவரம்பருப்பு புளி கரைசலை இதோட சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு 5 நிமிஷம் சாம்பார் நல்லா நமக்கு கொதிக்கணுங்க. அதனால் இதை அப்படியே மூடி வச்சுருங்க. அஞ்சு நிமிஷம் கழித்து நமக்கு சாம்பார் நல்லா சூப்பராக ரெடி ஆகிட்டுருக்கு. இது நல்லா கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற பசலைக்கீரையை இதோட சேர்த்துக்கோங்க. இது சிலோன்லேருந்து வந்ததுனால இதை நம்ம சிலோன் பசலை அப்படின்னும் சொல்லுவாங்க. பசலைக்கீரை சாம்பார் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இந்த பசலைக்கீரையில் கூட்டு எப்படி வைக்கிறது அப்படின்னு என்னுடைய அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. இதனுடைய நன்மைகளை கட்டாயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதனால் நம்ம சேனலில் ஏற்கனவே அப்லோட் பண்ணியிருக்கிற நன்மைகளை கண்டிப்பாக இதை பாருங்கள். கடைசியாக சாம்பாரில் நெய் டேஸ்ட் பிடிச்சவங்க இதில் 1 ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கலாங்க. நெய் கொலஸ்ட்ரால் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இதில் சேர்க்க வேண்டாம். சிலோன் பசலை சாம்பார் நமக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை சுட சுட நீங்கள் சாதத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே சேர்த்து சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்குங்க. இதை மறக்காமல் வீட்டில் செஞ்சு பாருங்கள். நல்லா இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.
அடுத்ததாக ஒரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.